அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய பாடத்தில் நாம் நூன் குத்னியுடைய சில உதாரணங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புகளில் மீதம் இருக்கக்கூடிய 2 உதாரணங்களையும் பார்க்கலாம். மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தில் நூன் குத்னிக்கு பிறகு அலிஃப் லாம் வந்தால் அந்த நூன் குத்னியை நாம் அந்த லாமில் சேர்க்க வேண்டும். அதாவது பி ஜீ பிஸீன பிஸீனதி பிஸீனதி. இந்த தீ இல் சேராமல் அதற்கு நூன் குத்னி இருப்பதனால் அதை சேர்க்க வேண்டும். நீ இல் நில் பிஸீனதி நில் கவாகிபி, அதுதான் சட்டம். பிஸீன பிஸீனதி பிஸீனதி நில் நீல் நில் என்று சொன்னால் இந்த தீ இல் சேர்க்காமல் நூன் குத்னி இருப்பதால் நூன் குத்னியை சேர்க்க வேண்டும். பிஸீனதி நில் கவாகிபி. மீண்டும் ஒரு முறை. பிஸீனதி நில் கவாகிபி. அடுத்த வார்த்தை யௌ ய யு யௌ ம யௌம இ யௌம இதி யௌம இதி நி இல் நில் யௌம இதி நில் ம சாகு ம சாகு யௌம இதி நில் மசாகு. மீண்டும் ஒரு முறை. பிஸீனதி நில் கவாகிபி யௌம இதினில் மசாகு. அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்கள் இந்த 2 வார்த்தைகளை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சட்டத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.